இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியாக அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி விளக்குவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுனர் பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சார், கடந்த வாரம் கட்டங்கள் பத்தி பல அரிய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. இதுல சனி கிரகம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கீங்க, ராகு கேது பத்தி இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்துல எந்த இடத்துல வரும், அதை பத்தி விளக்குங்க சார். கண்டிப்பாக சொல்கிறேம்மா. இந்த விஷயத்தையும் யாருமே சொல்லலை. ரிஷிகளும் ஞானிகள் கூட இந்த இடத்த அவங்க கரெக்டாக எந்த இடம்னு கூட சொல்லலை. இப்போ அதை உணர்த்துறேன். போன வாரம் சனி பகவான்லேருந்து பார்த்தோம். சனி பகவானு கூட பார்த்தோம்னா அதில் கூட கொஞ்சம் விட்டோம். அதில் வந்து இவருக்கு வந்து சனி பகவானு கூட இவருக்கு வந்து அந்த 3, அதாவது 10 பார்வை சொன்னோம். 3ஆம் இடம் இங்கே ஆயிலுக்கு போகுது. 10ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடம் ஆயில் சாணம் முடிவு பண்ணோம். இது கூடுதலான பார்வை. இவருக்கு 5, 9 இருக்குது. எல்லாருக்குமே 5, 9 எல்லாமே பார்க்கும், எல்லாருக்கும் உண்டு. இந்த 5ஆம் பார்வை 1, 2, 3, 4, 5 இதுதான் 10ஆம் இடம். அதனால தான் 10ஆம் இடத்தை பார்க்கணும். சனிக்கு கர்மகாரகன்னு பேர். இதற்கு அப்பாற்பட்டு 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னன்னு வைங்களேன், சனி பகவான் கருப்புக்கு அதிபதி. இந்த 2ஆம் ஆதி வலுத்து இவர் பார்த்தாருன்னா அவங்கள்ட்ட கருப்பு பணம் இருக்கும். அதாவது என்னென்னா அவங்க கரெக்டாக அரசுக்கு காட்டாமல் பெரிய லெவலில் வச்சுருக்கக்கூடிய தன்மையை காட்டும். இதே 2ஆம் இடம் பழகினமாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவர் என்ன பார்க்கும்போது என்ன ஆகும், வாங்குகிற பணத்தை கொடுக்க முடியாத ஒரு கடனாளி ஆக்கக்கூடிய நிலைக்கும் கொண்டு வரும். இதுதான் இந்த சனி பகவானோட தன்மை. அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த குரு பகவான் தான் சொன்னேன்ல, இவருக்கு ஜீவகாரகன் அப்படின்னு. இப்போ நாடியில் வந்து இவரை ஜீவகாரன்பாங்க. 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்குவார். சூரியன் குருவுக்கும் எப்பயுமே பெரிய தொடர்பு உண்டு. இது அப்பா, இது நான், இது என் புள்ள, அப்படி தான் அந்த அமைப்பு பிரிஞ்சு வரும். இவர் தான் கேது குருவீடு. இங்கே வந்து கேது பகவான் அமர்வார் குருவீட்டில். பொதுவாக இது எல்லாமே வகையில் வந்து அவங்களோட வீடு, இதில் மாற்றம் இல்லை. இவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க எந்த இடத்துல ராகு கேது இருக்காங்களோ அந்த இடத்துக்கான பலனை கொடுப்பாங்க. ராகு பகவான் இங்கே இருக்கார், கேது பகவான் இங்கே இருக்கார். பொதுவாங்க இந்த ராகு பகவானுக்கு ஒரு பார்வை உண்டு. 3, 7, 11. இந்த 3, 7, 11 தான் ராகுவோட பார்வை காலகட்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து எதிர்மறையாக சுத்தம். நீங்கள் நேர்மறையாக பார்த்தாலும் சரி, எதிர்மறையாக பார்த்தாலும் சரி. இப்போ அந்த ராகு பகவான் 1, 2, 3 3ஆம் பார்வையில் எங்கே பார்க்குறாரு, கரெக்டாக அப்பாவோட அப்பா, இவர் தான் தாத்தா. அதனால் 5ஆம் இடம் வந்து தாத்தா ஸ்தானம். அதாவது என்னென்னா தந்தை வழி பாட்டன், இதை குறிக்கிறாரு 3ஆம் பார்வையில். சரிங்க, 11ஆம் பார்வையில் எங்கெங்க பார்க்குறாரு, 7ஆம் பார்வை எல்லாருக்குமே உண்டு. அதில் மறுக்கிறதுல 7ஆம் இடம் தான் பாடம் எடுத்தோம். இது வந்து 11ஆம் இடம் எங்கே பார்க்குறாரு அப்படின்னம்னா தந்தை ஸ்தானம், தந்தை வழி வர்க்கங்களை குறிக்கிறார். அதாவது தாத்தாவையும் தந்தை வழி வர்க்கத்தையும் குறிப்பவர் ராகு. சரிங்க, அப்போ இவருக்கு 5, 9 பார்வை இல்லையா, இவருக்கும் 5, 9 பார்வை தான். 1, 2, 3, 4, 5. இந்த 5ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த ராகுக்கு என்ன பேர், ராஜ யோக போக காரகன். இந்த போகஸ்தானத்தை பார்க்கறனால இவர் ராஜபோகத்துக்கான காரகர். இதே இவர் 9ஆம் பார்வையில் எங்கே பார்க்குறாரு, நேராக இங்கே பார்க்குறாரு 11. இது லாபஸ்தானம். லாபத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று நேர்மறை, இன்னொன்று மறைமுகமாக வர்றது. இந்த மறைமுக வருவாயை குறிக்கக்கூடியது இந்த 11ஆம் இடம். 2 அமைப்புலையும் அதில் இவர் காரகம் பெறுறாரு. இப்போ உதாரணம் வந்து குரு பார்க்குறதுனா சுப நேர்மையான வருமானம். இப்போ அதே அமைப்புள்ள இவர் பார்க்கும்போது என்னென்னா உங்களோட காலகட்டத்துக்கு மறைமுக வருமானம். அதனால் ராகு பகவானுக்குரிய இடம் இதுதான். எல்லாருக்கும் 5, 9 உண்டு. இவங்களுக்கு 3, 11. அதே அமைப்புகளில் செவ்வாய்க்கு 4, 8. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எல்லாருக்கும் இவருக்கு சனிக்கு 3, 10. இப்போ அடுத்து கேது பகவானுக்கு போகிறோம். கேது பகவானுக்கு 5, 9க்குரிய பார்வை. பொதுவாக அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட காலகட்டங்களுக்கு கேது பகவான் 1, 2, 3, 4, 5 யாரை பார்க்குறாரு, கரெக்டாக அவங்களுக்கு தாய் வழி வர்க்கங்களை அவங்க பார்க்குறாரு. அடுத்து வந்து 6, 7, 8, 9 இது யார், அம்மாவுக்கு அப்பா, இவர் மாதிரி வழி பாட்டன். இந்த கேதான் குறிப்பார். கேதுன்னு பார்த்தோம்னா மோட்சத்துக்கு இவர் தான் காரணம் இந்த அமைப்புகளுக்கெல்லாம். அதனால் இவருக்கு மோட்சத்தின் காரகன். அம்மா இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கொட்டி கிடக்கு. இதுக்குள்ளே வந்து என்னென்னா இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இவருக்கு 2 பார்வை, பாக்கி யாருக்குமே இல்லைங்கிறது. 5, 9 பார்வை எல்லாருக்கும் உண்டு. அப்படி அந்த பார்வையில் நம்ம மயன் மாமுனிவர், இது சூரிய சித்தாந்தம், அறிவியல் கணக்கு. இந்த அமைப்புகளில் பார்க்கும்போது இது இயற்கையாக இதுக்குள்ளே எல்லா விதமான அறிவியல் விஷயம் என்ன கேட்டாலும் இதுக்குள்ளே இந்த தியரிக்குள்ளே இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கும். ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஏன் கும்பிட்றாங்க, ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி. ஏன்னா இயல்பாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது கணவர்களோட வழியை குறிக்கக்கூடியது. உதாரணம் பார்த்தோம்னா இந்த 2 தான் 7ஆம் இடத்த காரகம் பெறுது. இப்போ சுக்கிர பகவான் எடுத்தோம்னு வைங்களா, 1, 2, 3, 4 காலபுருஷ லக்கணத்துக்கு இது வந்து யாருன்னா மாமியார் ஸ்தானம். இந்த தாயை மாமியாரை குறிக்கும். 9ஆம் பார்வையால் இவர் தான். பொதுவாக இந்த சுக்கிர பகவான் தான் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட மாமன் மாமியாரை குறிக்கிறது. அதே அமைப்பில் செவ்வாய்களுக்கு எடுத்தோம்னு வைங்களேன், 1, 2, 3 நமக்கு அப்பா, இதான் மாமனார்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களோட காலகட்டங்களுக்கு அந்த அமைப்புகளில் 9ஆம் பரவல் திருப்பி என்ன வருது, மாமியார் ஸ்தானம் இங்கே வந்துடுது இந்த 10க்கு கரெக்டாக. இப்போ இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா எல்லா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் எதையும் கலத்திர கிரகம்னு எடுத்தாங்க, இன்றைக்கி பார்த்தா தோசம் அது இதுன்னு சொல்லி பயமுத்துறாங்க. அதெல்லாம் சும்மாமா, அதாவது இருக்குது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அமைப்புகள்லாம் இந்த விதியோட தன்மையை யாராலையும் மாற்ற முடியாது. ஏதோ ஓங்கி அடிக்கிறத கொஞ்சம் தாங்கி நிறுத்தலாம், அதுதான். இப்போ இந்த முன்னோர்கள் அவங்க செஞ்ச வேலை என்னென்னாமா, அந்த செவ்வாய் சுக்கிரனை வெள்ளி செவ்வாய் தினசரி ஏன் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரையுமே அந்த வழிபாடு பண்ண சொன்னாங்க அப்படின்னம்னா, கண்டிப்பாக நம்மளோட பிறந்த இடமும் நல்லா இருக்கணும், புகுந்த வீடும் நல்லா இருக்கணும். இந்த ஒரு தன்மைக்காக தாம்மா இந்த வழிபாடே பண்ண சொன்னது. உண்மையாகவே பூஜிக்க வேண்டியவங்க பெற்றோர். தாய் தந்தைக்கு நிகராக என்னம்மா இருக்குது? நீ அகத்தியரே சொல்கிறாரு, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லி மந்திரம் இல்லைங்கிற. அம்மா எல்லாமே கடவுள்லாம் இருக்குதாம்மா, அது இல்லாமல் நம்ம கிடையாது. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, மாதா பிதா குரு தெய்வம். அதில் உங்களோட காலகட்டங்களில் மாதா பிதாவை வணங்குங்க. இதை வணங்கும் போது அனைத்து விதமான யோக சக்தியும் கொடுக்கும். இது எந்த வகையிலுமே. இதில் இன்னொன்று சின்ன தாய் குலத்துக்கு என்னென்னா, சின்ன தாய் குலம்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ மாமியார் மாமனார் நினைக்க சொல்லியங்க. இப்போ அடுத்த கட்டம் வந்து மருமகள் எல்லாம் நினைக்கிறோம்ல அப்படின்னு. மருமகளையும் கண்டிப்பாக தன் மகளாக பார்க்கும்போது நிச்சயம் அவங்க வாழ்க்கையும் வம்சம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா வகையிலையுமே இப்போ நம்ம சொல்லக்கூடியது இது ஃபுல்லாகவே எல்லா வகையிலும் அறிவியல். இன்னும் இந்த இதுக்காக கிட்டத்தட்ட நம்ம மணிக்கணக்கான நேரத்துக்கு இந்த பாடம் எடுக்கலாம். இப்போ உதாரணம் மகரத்தை எடுத்தோம்னா நம்ம ஆள் அவ்வளோ அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆட்சி வீடுமா, இந்த வரிசையாக இருக்கிறதெல்லாம் சூரியனோட ஆட்சி வீடு. இதெல்லாம் இந்த பூமியோட துணைக்கோள் சந்திரனால் தான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த அமைப்புகளில் பார்த்தோம்னா கரெக்டாக மகரத்தில் இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த தை மாதம்லாம் காலம் பிரிப்பதற்காக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதாவது நீ பார்த்தோம்னா இந்த அச்சாம்சம் தீர்க்காம்சம் பிரிக்கிறோம்ல, இதை பிரித்தது நம்ம தமிழர்கள் தான். இந்த அமைப்புகளில் அடுத்த காணொலியில் உங்களுக்கு இதை மிக தெளிவாக சொல்கிறேன் சார். ஜாதக கட்டத்தில் ராகு பகவான் கேது பகவானுடைய இடங்கள் என்ன, அவங்களுடைய பார்வை என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.